ஒரு குருவும் அவரோட சீடர்களும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த குருக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. அதனால அதுல இருக்க ஒரு சீடன் கிட்ட, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சீடனும் பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கு போய் தண்ணி மோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போகும்போது ஒரு பக்கம் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ரொம்ப தண்ணி கலங்கலா இருக்கு. இதை எப்படி எடுத்துட்டு போய் குருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடயே திரும்ப போறான். போய் நடந்ததை குரு கிட்ட சொல்றான். குருவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே பையனையே கூப்பிட்டு திரும்பவும் போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு. அந்த பையன் போய் பார்க்கும்போது அந்த குளத்துல இருக்க எல்லா தண்ணியும் தெளிஞ்சு போய் சுத்தமா இருந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் குருக்கு கொடுக்குறான். இதே மாதிரி தான் நம்ம மனசும் கலங்கி போய் இருக்கும்போதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதோ நம்ம எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அது தெளிகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதை பத்தியுமே யோசிக்கணும். இந்த மாதிரி கதைகளுக்கு ரக்ஷன் மேலு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.